ஆசை தோசை தமிழில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். கேசரி செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து இந்த டம்பரில் வச்சுருக்கேன், தலை தட்டி தான் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு சர்க்கரை, கேசரி செய்யறதுக்கு கலர் பவுட்ரு வேணும் இல்லைங்களா, கலர் பவுட்ரு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிற அதே டம்பரில் வந்து நம்ம தண்ணி அளவு வைக்கிறோம். 1 கப்பு ரவைக்கு வந்து 2 கப்பு தண்ணி வைக்கணும், அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெய். இங்கே பாருங்கள், அடுப்பில் வந்து அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே செவந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருப்பு விட வேணாம். இங்கே பாருங்க, நெய் வந்து நல்லா புகை வர அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹீட்டாக இருக்கே, தூர தள்ளியே நீங்கள் வந்து ஊற்றுங்க தண்ணியை. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படியே தான் ஊற்றுன பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் 3 டம்ளர் வைக்கிறேன். இதே டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரவை போட்டிருக்கேன். 1 டம்ளர் ரவை, 3/4 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணி. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் அளவு எடுக்கிறீங்க அதில் 1க்கு 3 வச்சுக்கோங்க தண்ணி அளவு. வந்து கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம கேசரிக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்து தான் ஆகணும். பாருங்க, இது வந்து நம்ம ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறது ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா வந்து அந்த பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து ரவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மு பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி விட்டுடலாம். அப்படியே வேகட்டும். பண்ணி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துக்கின்னு இருக்கு. அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய் வந்து 1 ஸ்பூன் சொல்லிட்டு 1.5 ஸ்பூனே சேர்த்துருக்கோம். 1.5 ஸ்பூன் எதுவும் சேர்த்தோம்னா அப்போ தான் வந்து ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வந்து நெய்யோடு சேர்ந்து ரவை நல்லா வெந்திருக்கு. வாசனை சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், நல்லாவும் வெந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும். இங்கே பாருங்கள், அடியும் பிடிக்கல, அடி பிடிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்தாச்சு. நம்ம 1 டம்ளர் தலைவட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். அதுக்கு வந்து சர்க்கரைக்கும் ரவைக்கும் கரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் கூட இன்னும் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவே ஆனால் போதுமான அளவு தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு எல்லாருமே சுகர் கம்மியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி செய்வீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேசரி சூப்பராக செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா வந்து இதை மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.